ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சிருக்கிறேன். பயங்கரமா ஆமா பயங்கரமா இருக்கு. நல்லா காமெடியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா காமெடியெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி லுல்லு சபா கேங்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க. விஷால் கட்சி சூப்பர். உங்களுக்கு ஆமாம் சூப்பராக இருக்கு படம். ஓகே 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 ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மைக் சேனல். நான் உங்கள் சுதாகர். இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷால் சார் நடித்த மஜகஜ ராஜா. இந்த படம் வந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ சூப்பர் டக்கரு நீ ஓட நான் நோட் பண்ணிக்கிறேன். செம்மையா இருக்கு சார் படம். வேற லெவல் படம். சூப்பரா இருக்கு. சந்தான காமெடியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சிருக்கிறேன். பயங்கரமா ஆமா பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு படம். செம்மையா இருக்கு. கட்ஸு விஷால் கட்ஸு சூப்பர். ஆமா சூப்பரா இருக்கு படம். ஓகே 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 ஓகே. 13 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ எடுத்த படம் மாதிரியே புதுசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. விஷால் அண்ணா வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் சந்தானம்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து காமெடியாக ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு. இப்போ வந்து காமெடியாக நடிக்கிறது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே கவுண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. படமும் சூப்பராக வந்துருக்கணும். படத்தில் பிடிச்சது ஏதாவது? படத்தில் பிடிச்சது காமெடி சீன்ஸும் நல்லா இருக்குது, ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்குது, படமும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல படமா இருக்குமா? கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து நல்லா ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது. விஷால் எப்படி பண்ணியிருக்காரு? விஷால் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு போட்டுட்டு இருந்த வீடியோலாம். ஆனால் இப்போ வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஒரு இதையே மறந்துடுவாங்க. பழைய விஷால் அண்ணா வந்து பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவன் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அப்பயே ஒரு பயங்கரமான எக்ஸைட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் கழிச்சு வரதும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வரதும் நல்லா தான் இருந்திருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா காமெடியெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி லுல்லு சபா கேங்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க. நியூவாக என்ட்ரி கெஸ்ட் ரோலில் வந்து ஆரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஹீரோனிவெல்லாம் 3 பேராக வந்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தட் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்குறதாலும் கொஞ்சம் பழைய விஷாலை பார்க்குறது ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். நிறைய பேர் பார்க்க இப்போலாம் கொஞ்சம் வெயிட் போட்டார் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் பார்க்குறதா ஒரு நிறைய சிக்ஸ் பேக் பாடியோட வந்தெல்லாம் இது பண்ணுறப்போ நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பொங்கலுக்கு உள்ள வருவாங்களா? கன்ஃபார்ம் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், என்கேஜிங்காகவும் இருக்கும். நல்லா வந்து பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். மியூசிக் சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு பார்த்துருக்கோம். மியூசிக் நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே ப்ரோ. பாட்டு 10க்கு 8 கொடுக்கலாம் ப்ரோ. கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் ரிலீஸ் ஆனிச்சு இதுக்கு முன்னாடியே. அது வந்து ஃபேமிலியாக பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கரெக்டான படம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. காமெடிலாம் செம்மையாக இருந்துச்சு.
சந்தானம் வந்து ஹீரோவில் காமெடியாக பண்ணிட்டு பழைய பழைய ஹீரோ மாதிரி இருக்காங்க, செம்மையா இருந்துச்சு. அதோட கொஞ்சம் அருமையாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காமெடி. ஏன்னா இப்போல்லாம் வந்து அதிகமாக காமெடி பண்ணுறதில்ல, ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நல்லா இருக்குது படமாக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. காமெடி பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குதுங்க. செம காமெடி, சந்தான காமெடி செம அல்டிமேட், பயங்கரமாக. ஹீரோ ஆயிட்டாரு, மறுபடியும் காமெடி என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்ன அவர் வந்து இப்போ முன்னாடியே இருந்து சந்தானம் அப்படி இருந்தால் கூட சூப்பராக இருந்திருக்கும்ல இது. ஆனால் இப்போ இருக்கிற சந்தானம் கொஞ்சம் இதாக தான். ஆனால் படம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம அருமையாக இருந்துச்சு. சந்தான காமெடி எப்படி இருந்தது? அதே மாதிரியே இருக்குது, பல இது மாதிரியே இருக்குது, பழசு மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குண்ணா. 12 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி படம் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. படம் அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு. சந்தானம் தான் பட்டையை கலப்பற, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர், எல்லாமே பிடிச்ச சீன் தான், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சந்தான காமெடி எப்படி இருக்கு? சந்தான காமெடி 12 வருஷம் வரை நல்லா இருக்குதுங்க. நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கு ப்ரோ. மனோபாலா காமெடி தான் என்ன எக்ஸ்பெக்ட். அது செத்த மாதிரி நடித்தாலும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, நல்லா சூப்பராக இருக்கும் படம், சூப்பராக. மனோபால காமெடி எப்படி இருக்கு? அவர் காமெடி தான் அல்டிமேட் படத்தில் மெயினாக. அவர் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. அவர் அதுக்கு மேலே பண்ணியிருக்காரு. அவர் 3 எல்லாமே காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகி ஹீரோனி சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. என்ன படத்துல எப்படி காமெடி சீன் நல்லா இருந்துச்சு. சுந்தர் சி சொன்ன மாதிரி காமெடி சீன் நல்லா இருந்துச்சு. அந்த 20 நிமிஷம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போணுச்சு. அந்த சுந்தர் சி விஷால் அந்த உடம்பெல்லாம் பார்த்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நம்ம உடம்பு ஏற்றலாம் போல ஆசை. பொங்கலுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா காமெடியாக ஃபேமிலியாக பார்க்க நல்லா இருக்கும். ஆசை இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு ப்ரோ. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு, எப்படி இருக்கு? விஷால் என்ன விண்டேஜ் ஏஜ் ஸோ காமெடி சீன்ல மொட்டை பால் அந்த ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க? ஹீரோயினை வச்சு பண்ணியிருக்காங்க ப்ரோ. சுந்தர்சி பண்ணால் ஃபுல்லாக காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக போவோம். காமெடி மூவியாக இது. அண்ணனுக்கு இத்தனை வருஷம் பேக் கொடுத்ததுக்கு நல்லா ஒர்த்தான படம் ப்ரோ, நல்லா இருக்கு. பொங்கலுக்கு நல்ல படமா இருக்கு. இந்த ஆடி சிறந்த பொங்கல் படம் பஸ் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன? அப்போ நல்லா பிடிச்சிருச்சுங்க. காமெடி எப்படி இருந்தது? காமெடி நல்லா இருந்துச்சு. சந்தானம் வந்து காமெடி எப்படி இருக்காரு? ஆமாம், சந்தானம் நல்லா அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சரி.